அஸ்ஸலாமு அலைக்கும். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில ஆதாரங்கள் என்ற பெயரில் தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக அவங்க இரண்டு தரப்பினர்களுக்கு நான் பொதுவான ஒரு விதிமுறையை சொல்கிறேன். இரண்டு தரப்பில் யார் இருந்தாலும் சரிதான், அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதா, அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்திற்கு இது ஆதாரமாக இருக்கிறதா என்பதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் என்ன செய்யுங்கள், பாருங்கள். அப்போது என்ன செய்யும், இவர் இந்த தலைப்பிற்கு ஒட்டிய உள்ள ஆதாரத்தை சொல்கிறாரா அல்லது அப்பாற்பட்டு போகிறாரா என்பதும் தெரிந்து கொள்ளும். அப்ப எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், அவங்க நம்ம முன்னாடியே உங்களுக்கு படிச்சு காட்டியிருக்காங்க, அதை நான் திரும்பவும் ஒரு தடவை உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். சுபஹான மௌலூத், மொய்தீன் மௌலூத், சாஹுல் ஹமீத் மௌலூத், யாக்குத்துபா, புருதா இவைகளில் கூறப்பட்டுள்ள கருத்துகள் குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டது என்பதும், இதை ஓதினால் நன்மை உண்டு என்பதும், இதை ஓதக்கூடாது என்று மறுப்பவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டு வயிற்று பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பதும், அவர்கள் கூறுவதெல்லாம் பொய் என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத் உலமாவின் நிலை. எனவே மௌலூது ஓதலாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க என்னத்தை நிரூபிக்கண்டா, இத்தனை மௌலூதிகளிலேயும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட கருத்து தான் இருக்கிறது என்பதையும், இரண்டாவதாக இதை ஓதினால் நன்மை உண்டு என்பதையும் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து என்ன செய்ய வேண்டும், அவர்கள் காட்ட வேண்டும். நம்ம சொல்ற அத்தனையும் பொய், மௌலூது விஷயத்தில் நாம் கூறுவது எல்லாம் பொய் அப்படின்னு எழுதியிருக்காங்க, அத்தனையும் பொய் என்பதையும் அவர்கள் நிரூபிக்க கடமை. அதற்கடுத்து நம்ம என்ன செய்யறோம், வயிற்று பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் என்று சொல்கிறாங்க, அதற்கும் தெளிவான ஆதாரத்தை காட்டணும். இப்போ எடுத்து வைத்த ஆதாரங்கள் இருக்க, இதுவும் ஒப்பந்தத்தை ஒழுங்காக அவங்க தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் படிக்கவில்லை என்று விளங்குகிறது. அதுல விவாதத்தின் அடிப்படை என்ற 13வது 6வது ஷரத், 6வது நிபந்தனை என்ன இருக்குண்டா, ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளி ஆவார்கள். கவனமாக கவனிங்க, ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளிகள். இங்க வாதம் பண்ணும் போது நாங்களாக இருக்கட்டும் அல்லது எதிர்த்தரப்பினராக இருக்கட்டும், அவங்க என்ன எடுத்து வைத்திருக்கிறார்களோ அதுக்கு தான் நான் பதில் சொல்லணும். நீங்க அங்க பேசுனீங்களே, நீங்க இங்க பேசுனீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா இங்க வாதமே நடத்த முடியாது. அந்த புத்தகத்துக்கே அது பூரா சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்ப ரெண்டையும் சொன்னாங்களே, சுபஹான மௌலூதுல இப்படி எழுதி இருக்குது, அப்புறம் அதுக்கடுத்து இஸ்லாமிய அடிப்படை கல்வியிலன்னு இருக்குது, நாங்க எடுத்து வைக்கும் போது சொல்லுங்க. இஸ்லாமிய அடிப்படை கல்வி எடுத்துக்காட்டி இதுல இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இதை சொன்னோம் என்று சொல்லுங்க. நம்ம எதையுமே எடுத்து வைக்காம இவரா கற்பனை பண்றாரு, இதைத்தான் அவங்க சொல்றாங்க, அதைத்தான் இவங்க சொல்றாங்க. இப்போ வாதத்தில் நாங்கள் என்ன எடுத்து வைக்கிறோமோ அதற்கு தான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டுமே தவிர, நாங்க எழுதின ஒவ்வொரு புத்தகத்திலும் அதுல இருக்கு பதில் சொல்லக்கூடாது. அது விதி போடப்பட்டிருக்கிறது. விதி என்ன செஞ்சுக்கிறோம், கொஞ்சம் கவனமாக அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் பேசுறோம், எங்கள் தரப்பில நிலை என்ன, அங்க இருக்கக்கூடிய மௌலூதுகள் தமிழகத்தில் சில முஸ்லிம்களால் புனிதமாக கருதப்பட்டு ஓதப்பட்டு வரும் சுபஹான மௌலூது, மொய்தீன் மௌலூது, சாஹுல் மௌலூது, யாக்குத்துபா, புருதா போன்றவற்றில் மார்க்கத்திற்கு விரோதமான கருத்துக்களும் பொய்களும் உள்ளன என்பதை இதை வணக்கமாக கருதி ஓதுவது குற்றம் அப்படிங்கிறதுக்கு நாங்க இப்போ ஆதாரம் வைப்போம். எங்களுடைய அணி தலைவர் என்ன செய்வாரு, இப்போ என்ன செய்வாரு, இதுல இவங்க மௌலூதுன்னு புனிதமா ஓதி வர்றாங்களே, இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணானது, இதில் நிறைய பொய்கள் இருக்கிறது என்பதை அந்த மௌலூது புத்தகத்தில் இருந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நாங்கள் கரெக்டா அந்த இதுல இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின்படி கரெக்டா நான் வாதங்களை எடுத்து வைக்கிறோம். அவங்க நமக்கு சம்பந்தம் இல்லாத என்ன செய்யறாங்க, வேற ரூட்ல போறாங்க என்பதை மட்டும் கவனிங்க. நம்ம தலைவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எதிர்த்தரப்பினர் பேசிய 10 நிமிடங்கள்ல ஒரு செய்திகளும் தலைப்பு சம்பந்தப்பட்டதே இல்லை, ஒன்றை தவிர. என்னவென்றால், நாங்கள் எதிர்த்தரப்பில் சொன்னது, நாங்கள் மௌலிதில் கூறப்பட்டிருக்கிற, இன்றைய தினத்தில் ஓதப்படுகிற மௌலிதில் கூறப்பட்டிருக்கிற அனைத்து கருத்துக்களும் குர்ஆன் ஹதீஸிற்கு உடன்பட்டது, உட்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது முரண்பட்டது என்றால் நீங்கள் எடுத்து காட்டுங்கள்
அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நியாயமான ஒரு கேள்விதான். அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. ஏன்னா குறை இருக்கு, அதுல தவறு இருக்குன்னு சொல்றது நாங்க, நிறைய இருக்குது நல்லதுன்னு சொல்றது அவங்க. குறை இருந்தா நாங்க தானே காட்டணும். அதுதான் விவாதத்தின் அடிப்படையே. இந்த விவாதத்தினுடைய அடிப்படையிலே நாம் மௌலிதில் இருக்கக்கூடிய குறைகளை, பல ஆதாரங்களை, மௌலிதில் இருக்கிற பல அபத்தங்களை வரிசையாக சொல்லுவோம். சொல்வதற்கு முன்னால் நடுவரிட, அதாவது கண்காணிப்பரிடத்தில் ஒரு கனிவான வேண்டுகோளை வைக்கிறோம். நாம் ஒரு அபத்தத்தை சொல்லும் பொழுது, முரண்பாட்டை சொல்லும் பொழுது, அந்த விஷயத்திற்கு பதில் சொல்லாமல் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. ஒரு கேள்வி வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி அபத்தம் இருக்குதே, குர்ஆனுக்கு முரண்பட்டு இருக்கிறதே, உடன்பட்டது என்று சொல்லக்கூடிய நீங்கள் முரண்பட்டிருக்கிறது என்பதற்கு பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லாத வரைக்கும் அவர்கள் விடக்கூடாது. அதாவது கண்காணிப்பாளர்கள் மிக நோட்டமாக பதில் கேட்கறாங்க, இல்லைங்க பதில சொல்லுங்க என்று சொல்ல வேண்டும். சரி, அபத்தத்துக்கு வருவோம். மௌலிதுகளில் ஓதப்படுகிற வரிகளில் ஒன்று என்னவென்றால், வஅதன் லி யூசுப், இந்த வைத்த ஓதற்கு முன்னாடி ஒரு செய்தி நாம சொல்லிக்கிறோம். அதாவது யூசுப் என்பவர் ஷாகுல் அமீத் நாயகத்தினுடைய வளர்ப்பு மகனார். அவர் சம்பந்தமா ஒரு செய்தி வருது. வஅதன் லி யூசுப் ஹீன அம்சா யசிப் இன்த இக்திலாஸ் தஸ்வீஜிஹி ஃபில் உதும். யூசுப் அவர்கள் வாலிப வயதை அடைந்த நேரத்தில், ஏழ்மையான காரணத்தினாலும் கூட, ஏழ்மையான நிலையிலும் கூட அவருக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று இந்த ஷாகுல் அமீத் நாயகம் அவர்கள் வாக்களித்திருந்தார்கள். இது வைத்து, இதனுடைய விளக்கத்தையும் அதே வரியில வருகிறது, பின்னாடி வருகிறது. என்னவென்றால், அன்னஹு ரஹிமஹுல்லா, ஷாகுல் அமீத் நாயகம் அவர்கள் ஹரஜ யௌமன் பாதல் ஹுத்பதி முரீதன் லில் ஹித்பதி, ஒரு நாள் அந்த ஹுத்பாவுக்கு பிறகு பெண் பேசுவதற்காக, தன்னுடைய வளர்ப்பு மகனார் யூசுஃபுக்கு பெண் பேசுவதற்காக வெளியே செல்கிறார். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஷவாரி நாகூர், நாகூருடைய வீதிகளில் போறாரு. ஃபரா சகீரத்தைனி தகுத்தசிலானி ஃபி கதீரின், குளத்தில் குளிக்கிற இளம் பெண்கள் 2 பேரை பார்க்கிறார். இளம் பெண்கள் அழகெல்லாம் சும்மா குறைவா நினைச்சிடக்கூடாது. கல்ஹூர், கன்னி பெண்கள், அவ்வளவு பரிசுத்தமான பெண்கள், அழகான பெண்கள் பார்க்கிறார். ஃபமஸ ரஸ குப்ராஹுமா, அந்த பெண்கள்ல மூத்தவளுடைய தடையை தடவுகிறார், தலையை தடவுறார். மூத்தவளுடைய பேர் என்ன? வஹிய பிபி ஜஹரா, அவளுடைய பெயர் பிபி ஜஹரா. பொண்ணு பேசுறதுக்காண்டி போறார். இப்ப நாங்க இது சொல்லக்கூடியது என்னன்னா, இஸ்லாம் என்பது ஒரு கண்ணியமான மார்க்கம், ஒழுக்கத்தை போதிக்கிற ஒரு உயர்ந்த மார்க்கம். இதுதான் ஆண் பெண் விஷயத்தில் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆண் அந்நிய பெண்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி தவறான கண்ணத்தில் பார்க்க கூடாது என்பதை சொல்லக்கூடிய விஷயத்துல இஸ்லாம் உயர்ந்த அந்தஸ்து பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் இவர் பொண்ணு பேச போனார்னா வீதி வீதியா போறாரா இல்லையா? பொண்ணு பேசுவதா இருந்தால் பொண்ணு போய் பேசலாம். குளத்தங்கரைக்கு ஏன் போறாரு? அப்படியே குளத்தங்கரைக்கு போறதா இருந்தாலும், இல்ல இயற்கை தேவையை கழிக்கிறதுக்கு போறான்னு வச்சாலும் கூட, பொம்பளை குளிக்கிற இடத்துக்கு ஏன் போறாரு? பொம்பளை குளிக்கிற இடத்துக்கு போய் அந்த பொண்ணுல ரொம்ப அழகான பொண்ணு தலையை தொட்டு தடவி, உன்னைத்தான் என் மகனுக்கு கட்டி வைக்க போறேன் இப்படின்னு கேட்கிறாரு. இஸ்லாத்துல கூடுமா இது? நான் அனாச்சாரங்கள் கலாச்சாரங்கள் நாரி போன காலத்திலையும் கூட, இந்த காலத்திலையும் கூட ஒருத்தன் பாத்ரூம்ல குளிக்கிறது எட்டி பார்த்தா என்ன செய்வாங்க? கட்டி வச்சு பின்னுவாங்களா இல்லையா? ஒரு குளத்தங்கரையில பெண்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல இவர் போறாரு, போய் தடவி விடுறாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு இது இஸ்லாத்துக்கு மாற்றம்னு நீங்க விளங்கிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, குல்லில் முஃமினீன், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அவுலியாக்கள் எல்லாம் விட, ஒரு நிமிடம் இந்த அவுலியாக்கள் எல்லாம் சிறந்தவர், அவர்களை விட சிறந்த அவுலியா யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மா மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை எந்த பொம்பளை கையும் தொட்டது கிடையாது, மனைவிமார்களை தவிர எந்த பெண்களுடைய கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை தொட்டது கிடையாது. பையத்து செஞ்சாலும் வாயில தான் பேசுவாங்க, அப்படியா சரிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய இஸ்லாத்துல பொம்பளை குளிக்கிற இடத்துக்கு போய் பொம்பளை பார்த்து ரசிச்சு அவங்க தடை